ஹே ஃபேம், நம்ம காயல்பட்டினம் வீடியோ போட்டுட்ருந்தோம். கொஞ்ச நாள் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி காயல்பட்டினத்துடைய கடைசி பாகத்தை பார்க்க போகிறோம். முதல் பாகத்தில் நம்ம சென்னையிலேருந்து காயல்பட்டினத்துக்கு பயணித்ததையும் நாங்கள் காயல்பட்டினத்தில் தங்கியிருந்த பேர்ல் கார்டன் ரெசார்ட்டையும் நான் காட்டியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இரண்டாம் பாகத்தில் என்னுடைய நண்பருடைய திருமணத்தை காட்டியிருந்தேன். ஆனால் இந்த மூன்றாம் பாகம் நான் உண்மையிலே எதிர்பார்க்காம இருந்த ஒரு விஷயம். என் நண்பருடைய உதவியை கொண்டு இந்த பாகத்தை நான் எடுத்திருந்தேன். 6 மணி நேரத்தில் நான் மொத்தமாக காயல்பட்டினத்தில் இந்த 3 பாகங்கள் நான் எடுத்திருக்கிறேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்காக நான் எடுத்திருந்தேன். காயல்பட்டினத்தில் உள்ள சில வரலாறுகள் பற்றி நான் சொல்லியிருக்கேன். சில இடங்களுக்கு போயும் காட்டியிருக்கேன். நான் உங்கள் முகமது அர்ஷத். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அர்ஷத் சாக்ஸ் சேனல். காயல்பட்டினத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன்னு ஸ்டேட்டஸ் போட்டதும் நிறைய நண்பர்கள் நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. அதில் சிலர் சொன்ன விஷயம், இங்கே அனாச்சாரங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இங்கே தேட்டர் கிடையாது, பார் கிடையாது. இங்கே எந்த பிரச்சனைகளும் பெருசாக நடக்காததற்கு ஆதாரமாக இங்கே போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது. இவங்களுடைய ஃபுட் கல்ச்சராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இவங்க திருமணத்தை நடத்தக்கூடிய அந்த கல்ச்சராக இருக்கட்டும், ரொம்பவே யுனிக்காகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு எனக்கு. இது காயல்பட்டினத்தில் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம், இப்போ தேட்டர் இல்லை, பார் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத மாதிரி இங்கே தெருக்கு வந்து ஃபுல்லாக பள்ளியாசல் இருக்கும். தீமைகள் செய்கிறத தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலையை பொறுத்து நம்மளுடைய மனநிலை மாறும். நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து, நம்மளுடைய சேர்ற செயற்கையை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சில தவறான விஷயங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பீச் கிட்ட ஃபுட் கோர்ட் மாதிரியான ஒரு பிளேஸ் இருந்துச்சு. இதுக்கு பேர் சூக்னு போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் சில ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே உட்காந்து நம்ம பசங்களோட, ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட. பீச் நல்ல பெருசு, ஆனால் செம்ம வெயில். ஸோ என்னால் நிற்கவே முடியல. ஸோ இங்கேருந்து கிளம்பி வேறு என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ சரி வாங்க போகலாம் அப்படின்றாரு. சூக்னா அரபிக்கில் மார்க்கெட்னு அர்த்தம். நம்ம வேறு பிளேஸ்க்கு போய் பார்க்கலாம் வாங்க. 64 பள்ளிவாசல்கள் மொத்தமாக இந்த காயல்பட்டினத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து குரானை முழுக்க மனனம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹிப்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் இங்கே நிறையா பிள்ளைங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண் பிள்ளைங்களும் சரி, பெண் பிள்ளைங்களும் சரி. என்னுடைய நண்பர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து அவரை ஷோ பண்ண வேணாம் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் அவரை ஷோ பண்ண எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நண்பரோட நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். நிறையா விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம கவர் பண்ணணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வாரமாவது இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் இருந்து ஃபுல்லாக டே அண்ட் நைட் கவர் பண்ணால் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். நம்ம அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. இங்கே உள்ள தெருக்கில் நான் போய்கிட்டே இருக்கும்போது நிறைய பழமையான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பழமையான பள்ளிகளாக இருக்கட்டும், பழமையான வீடுகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய வீடுகள் இருந்துச்சு. காயல்பட்டினம்லேருந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே வியாபாரம் செஞ்சு இங்கே பெரிய பெரிய வீடுகள் கட்டி இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே 64 பள்ளிவாசல்னு சொல்லியிருக்கேன். பள்ளிவாசல்கள் மட்டும் இல்லாமல் தைக்கா, அதுக்கப்புறம் நிறையா சங்கம் எதோ சொல்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஸ்ட்ரீட்ஸை பாருங்கள். பெண்களே கண்ணுக்கு தெரியல பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு ஒரு தனி ஒரு கான்செப்ட், தனி ஒரு செட்டப், தனி ஒரு விஷயமே இருக்குது பெருசாக. அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே இவ்வளோ விஷயம் இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. வீடுக்கு கூட பேர் நிறையா இருக்குது. இப்போ ஏரோப்ளைன் வீடு, இது பேர் வந்து ஏரோப்ளைன் வீடாக இந்த இருக்குது பாருங்க. ஸோ ஏரோப்ளைன் சிம்பிள் மாதிரி இருக்குது. அப்புறம் கார் வீடு, கப்பல் வீடு, ராக்கெட் வீடு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் ஒரு சில இது இங்கே காட்டவே இல்லை. இங்கே வந்து சென்னையில் இருக்கிறத விட பிரம்மாண்டமான வீடுலாம் இருக்குது. வீடுலாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே ஃபேமிலி அந்த குடும்ப பேரை போட்டு தான் இங்கே வந்து கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டைமண்ட் பிஸ்னஸ்லாம் அதிகமாக பண்ணுறாங்க. بين الرجاء والخوف قلبي طائر ومن اليقين النور بيض جوانحي فوق السحاب يطير حرا مدركا نسمو كماله للكون وجه آخر نحيا أنا صنعة أوجدتها يا باري وملكت فيها معصم الإيمان للحق والعدل التواصي بالجمال عبادة. இந்த டூம் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி முட்டையாலையும் சுண்ணாம்புனாலையும் கட்டின ஒரு டூமா. இது உள்ளே போய் பார்ப்போம். இங்கே இந்த சென்டர் இருக்குது பாருங்கள். இந்த சென்டரில் நின்று நம்ம எந்த விஷயங்களை பேசினாலுமோ இல்லை சின்ன அசைவு கொடுத்தா கூட எக்கோ அடிக்குமா. வாங்க எப்படி இருக்குன்றத உள்ளே போய் பார்க்கலாம். இது என்ன?
மஹதரா இது பேர்? காதிரியா தரீக்கான்னு சொல்லுவாங்க. ஓ ஓகே ஓகே. காதிரியா தரீக்காவுடைய காயல்பட்டினத்துடைய பேஸ். ஓ கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி ஈராக்ல இருந்து வந்து இங்கே மஹதராவை கட்டினாங்க. இந்த வெளியில் டூம் பார்த்தீங்களா? ஸோ அந்த டூமில் இருந்து உள்ளுக்குள்ளே உள்ள இடம் இது. ப்ரோ வந்து வீடியோவில் தெரியக்கூடாதுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணி ஓடுறாப்புல. வா எக்கோ அடிக்குது சூப்பரா. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்லுவா தெரியுதா? ரொம்ப தெரியும். இந்த கனெக்ஷன் யாரும் கட்ட முடியுமா? இப்போ கட்டவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ எக்கோ அடிக்குதுன்னு சொல்லிட்டு? ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு காட்டுற பாருங்க. ஒரு சின்ன சின்ன சவுண்டுக்குமே வந்து எக்கோ அடிக்குது. இதுதான் அந்த டூமோடைய சென்ட்ரு. ஸோ இது பாருங்க, சின்ன சவுண்டு கொடுத்தா கூட. ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடாது. நாங்கள் அதான் ஓதி காமிச்சோம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி சீரியஸாக காயல்பட்டினம் நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு தான் வந்தேன். நம்மளுடைய சகோதரர் வந்து நிறைய விஷயங்கள் அதுவும் இப்போ உள்ள காமிச்சாங்க பாருங்க. எனக்கு மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது. அப்படி இந்த விஷயத்தை மட்டும் தனியாக இந்த ஃபுல் வீடியோவில் வந்துட்டாலுமே தனி ஒரு வீடியோவில் நம்ம வந்து போட்டுருவோம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே தெரியணும் கண்டிப்பாக. ஒரு ஸ்ட்ரீட் உள்ளே கிட்டத்தட்ட 6 பள்ளியாசில் ப்ரோ, 6 பள்ளியாசல் இருக்குது. பக்கத்தில் இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அப்படி பக்கத்தில் இருக்குது. சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே இருக்கோம்னா இது பார்க்க எப்படி இருக்குது? இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க முழுக்க காயல்பட்டினம் மக்களால் கட்டப்பட்டது. நிறைய விஷயங்கள் லேப் கீப் எல்லாமே இருக்குது இங்கே காயல்பட்டினத்தில். இப்போ வெளியே போய்கிட்டு இருக்கும்போது எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கேயே ஒரு பள்ளியாசல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உள்ளே வந்து முடுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முடுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து தெருவில் தேவையில்லாமல் எப்படியே சொல்கிறது போகாமல், யார் முன்னாடியும் போகாமல் இந்த முடுக்கு வழியாகவே ஃபுல்லாக எல்லாருமே பெண்கள் ட்ராவல் பண்ணக்கூடியது. இது வந்து ஹோல் காயல்பட்டினத்துக்குமே கனெக்ட் ஆகுது. அவ்வளோ இருக்குது இங்கே. என்னால் வந்து காமிக்க முடியல, என்னால் முடிஞ்சளவு நான் காட்டுறேன். பட் ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி கனெக்ஷன் ஆகுது. இங்கே வந்து பெண்களுக்கான ஸ்கூலுமே இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த வழியை மட்டும்தான் பெண்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 4 o'clock ஆக போகுது. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பெண்கள் தான் வருவாங்க. இந்த ஜன்னல் எதுக்கு இருக்குன்னா, இது வெளியிலேருந்து யாரும் உள்ள ஆண்கள் பார்க்க முடியாது, உள்ளே இருந்தும் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் வென்டிலேஷன் இருக்கும், காற்று வரும். இது வந்து என்ன ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா மொரோக்கோ ஸ்டைல். இது இந்த முடுக்கு வந்து டோட்டல் காயல்பட்டினம் தானே ப்ரோ? ஃபுல்லாக கனெக்ஷனில் இருக்குது. ப்ரோவே சொல்கிறாரு, ப்ரோ இங்கே தான் வளர்ந்தவர், எனக்கு லைட்டாக சில இதில் குழம்பு, உங்களுக்குன்னா டோட்டலாக நீங்கள் ஸ்டன் ஆகிடுவீங்க அப்படின்டாப்புல. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இங்கே வந்து ஜென்ஸ் நாட் அலவுடு. ஏன்னா இங்கேயே எட்டி பார்த்து போகிறாங்க. இது வீடியோ எடுக்கிறதுக்காக வியூவர்ஸ்க்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மதியான டைம் தூங்குறதுனால பிரச்சனை கிடையாது. இது டோட்டலாக ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பெண்கள் போகிறதுக்கு. ஏன்னா பெண்கள் வெளியில் போக வேணாம், ரொம்ப வருஷங்களாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் இருக்கிற வீடுங்களை விட இந்த முடுக்கு உள்ள நிறைய வீடுகள் கட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இதுதான் அதிகம். எத்தனை வீடியோ போட போகிறேன்னு தெரியல. நான் ஒரு நாள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது எத்தனாவது பார்ட்டில் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு நாளில் எடுக்கிற வீடியோ உங்களுக்காக நிறையா இதை சுற்றி காமிச்சிட்டு இருப்பேன். ப்ரோவோடைய ஹெல்ப்னால. உண்மையிலே அவர் வந்து கூப்பிடலன்னா சத்தியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது. சாதாரணமாக ஒரு மொக்கடையாக முடிஞ்சிருக்கும். ரெஸ்ட்லாம் எடுக்க வேணாம், ஒரு நாள் தான் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிஞ்ச அளவு என்னென்ன இருக்குன்றதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். சத்தியமாக ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. யார் என்ன எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ஹிஸ்ட்ரி. எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காயல்பட்டினத்தில் உள்ள ஒரு பழமையான ஒரு பள்ளியில் இருக்கும். இந்த பள்ளி கட்டி கிட்டத்தட்ட 1300 வருஷங்கள் ஆகுது. இந்த பள்ளியில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கே தெரியும் இங்கே என்ன ஹைலைட்டாக தெரியுது, தூண்கள்லாம் ஹைலைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த பள்ளிவாசலில் வந்து 1000 தூண்கள் வந்து இருக்குதான். ஸோ இந்த பள்ளியை ஒரு ஓவர் வியூவாக பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இது ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாகத்தை மட்டும் விட்டுட்டு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு, ஒரு 1000 தூண்கள் வச்சு கட்டப்பட்ட ஒரு பள்ளி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை மட்டும் விட்டுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் விஷயத்த ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பழமையான பள்ளி நானே என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. ஸோ மேலெலாம் பாருங்கள். இது
இது வந்து ஒது எடுக்கிற இடம். ஒதுனா என்னென்னா உங்களுக்கு பள்ளிவாசலுக்குள்ளே வர்றதுக்கோ இல்லை தொழுகைக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி உடலை வந்து சுத்தம் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒழுன்ற விஷயத்த செய்வாங்க. அது ஹஜ்லி அப்படின்றவங்க தான். ஸோ அவங்க தான் இந்த பள்ளியை கட்டியிருக்காங்க. பள்ளியோடைய பேர் வந்து குத்பா பெரிய பள்ளி. இப்போ கட்டியிருக்கிறாங்கன்னா கிபி 843ஆம் ஆண்டு. 220. பெரிய பள்ளி, அதாவது இந்த 1000 தூண் பள்ளி கட்டினவங்க அவங்களுடைய அடக்கஸ்தலம் இங்கே தான் இருக்குது. எங்கேருந்து வந்தவங்கன்னா எஜிப்திலேருந்து வந்தவங்க இந்த பள்ளியை வந்து பில்ட் பண்ணவங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் வந்து சிறிய பள்ளிவாசல்னு சொல்கிறாங்க. காயல்பட்டினத்தில் சிறிய பள்ளிவாசல்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி இதை சிறிய பள்ளிவாசல்னு சொல்கிறாங்கன்னு தெரில. 5000 பேர் தொழுவலாம். இங்கே வந்து எஜிப்டிலேருந்து வந்து இங்கே வந்து ஷஹீதாகி இங்கே அவங்களுடைய அடக்கஸ்தலங்கள் இங்கே இருக்குது. ஹிஜ்ரி எத்தனை எல்லாம் இங்கே போரில் வந்து ஷஹீதானவங்க. இங்கே பாருங்கள், சரியான பெருசாக இருக்குது இந்த பள்ளிவாசல். இது வந்து இரட்டை குளம் பள்ளிவாசல் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஸ்வாடு, போரில் யூஸ் பண்ண ஸ்வாடு இது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இந்த மாதிரி நிறையா வாட்டி நடந்திருக்கு. என்கிட்ட வந்து ஒருத்தர் ஹிந்தியில் பேசுகிறாரு. கேபோலோ கிதிரே வடக்கன் நினச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், வடக்கன்னு நம்மளை போய் வடக்கன். ஃப்ரெண்ட்ஸ், நிக்கா மஜ்லிஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக சகன் போட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க. என்னுடைய நண்பருடைய கல்யாணத்தில் காமிச்சனில் அந்த சகன் சாப்பாடு மாதிரி அந்த மாதிரி இது ஃபுல்லானா 2000 பேர் மேலே எனக்கு தெரிஞ்சு உட்காரலாம். காயல்பட்டினத்தில் இவ்வளோ பழமையான விஷயங்களை ரொம்பவே அழகாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த இடங்கள் என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. அந்தளவு நான் கேள்விப்பட்டதும் இல்லை. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. இந்த ஆடியோ நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறது கரெக்டாக 1 வருஷத்துக்கு அப்புறம். காயல்பட்டினத்துக்கு நான் 2023 டிசம்பர் மாதம் நான் போயிருந்தேன். ஆனால் சில காரணங்கள்னால நான் 1 வருஷமாக இந்த வீடியோவை போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் தோணுச்சு, ஏன் இந்த வீடியோவை இவ்வளோ லேட்டாக நம்ம போட்டிருக்கோம், முன்னாடியே போட்டிருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். இறைவன் ஒரு விஷயத்தை எப்போ நாடுறோனோ அப்போ தான் அந்த விஷயம் நடக்கும். அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஒரு மன நிம்மதியும் கிடச்சி சில நல்ல விஷயங்களை நம்மளுடைய குடும்பத்தினருக்கு காட்டியிருக்கோன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். உங்கள் முகமது அர்ஷத். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே. அல்ஹம்துலில்லாஹ் ஃபார் எவ்ரிதிங்.